கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. முதல் முறையாக கொடநாடு எஸ்டேட் மேலாளர் நடராஜன் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகிய நிலையில் இதுகுறித்த தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். கார்த்திக், வணக்கம். தற்பொழுது இந்த விசாரணை தொடர்பான முழு விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எஸ்டேட்டுடைய மேனேஜர் நடராஜன் என்பவர் இன்று விசாரணைக்கு ஆஜராகியுள்ளார். அவரிடம் காந்திபுரம் சிபிசிஐடி அலுவலகத்தில் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த கொடநாடு கொள்ளை வழக்கில் கடந்த 2022ஆம் ஆண்டிலிருந்து சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறாங்க. இந்த வழக்கு விசாரணைக்காக 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு கோணங்களில் இந்த விசாரணையானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சூழல்ல இந்த எஸ்டேட் மேனேஜர் நடராஜன் முதல் முறையாக இவரை விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க. இந்த விசாரணையில அன்று அந்த எஸ்டேட்ல பணிபுரிந்தவர்கள் எத்தனை பேர், அதுக்கப்புறம் அங்கு பணிபுரிந்த தினேஷ் என்பவர் தற்கொலை செய்யப்பட்ட சம்பவம் மற்றும் அந்த இடத்துல இருந்த சிசிடிவி கேமராக்கள். என்னங்க, இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். ஏன் வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா. பி தி பாஸ். அங்கு பயன்படுத்திய தொலைபேசி எண்கள் மற்றும் அப்போது பணியில் இருந்த நபர்கள் யார், அன்று வரவில்லை, அன்று வந்தவர்கள் யார் என்று பல்வேறு கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த தகவலின் அடிப்படையில் ஏற்கனவே இந்த வழக்கில் 250க்கு மேற்பட்டோருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. அதன் ஒரு பகுதியாக இவர் சொல்லக்கூடிய தகவலின் அடிப்படையில் மேல் விசாரணை செல்வதற்கு சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டிருக்காங்க. இன்று அவர் ஆஜராகி அவர் சொல்லக்கூடிய தகவல்களும் அன்று நடந்த சம்பவத்தினுடைய தகவல்களும் மிக முக்கிய இந்த வழக்கில் பார்க்கப்படும் என சிபிசிஐடி போலீசார் தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்.